2023. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் நேற்றே பார்த்துட்டோம். அடுத்து முன்னே பார்த்துட்டோம். அடுத்தது சாப்டர் 2. சாப்டர் 2ல என்ன சொல்லுதுன்னு கேட்டால் செக்ஷன் 6ல் இருந்து செக்ஷன் 20 வரைக்கும் சொல்லுது. அதில் என்னென்ன சொல்லுதுன்னா கிரிமினல் கோர்ட்ஸ் இஸ் ப்ரொசீட் வித் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் செஷன்ஸ் கோர்ட். இதில் பற்றி தான் புரிகிறது. என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் 6 வரை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரிமினல் கோர்ட். அதாவது கிரிமினல் கோர்ட் அமைத்தல், அந்த அமைத்தல் பற்றி தான் பேசும். அது என்னென்ன கோர்ட் இருக்கு, கிரிமினல் கோர்ட் என்னென்ன கோர்ட் இருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லுவோம். அதனுடைய விளக்கம் தான் ஒவ்வொரு பிரிவுலையும் நம்ம பார்த்துக்கிறோம். கிரிமினல் கோர்ட்டில் செக்ஷன் 6 என்ன சொல்லுதுன்னா கிளாஸ் ஆஃப் த கிரிமினல் கோர்ட் எத்தனை வகை இருக்குதுன்னா ஜேஎம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், JM2, JM1 கிளாஸ் 1 அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். எத்தனை வகை இருக்கு? JMFC, JM 1 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன். எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் JM எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்ன ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம்னா விளக்கமாக பார்க்கணும். அதைத்தான் நான் பார்க்கணும். இன்னைக்கு செக்ஷன் 6 செக்ஷன் 6ல் பார்த்துங்க, நல்லா எழுதுங்க, கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இதில் முக்கியமாக கண்டிப்பாக கேள்வி கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. சாப்டர் 2ல் வந்து டிஎன்எஸ்ஆரில் கண்டிப்பாக கேள்விகள் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. அதில் செக்ஷன் 6ல் கிளாஸ் ஆஃப் கிரிமினல் கோர்ட் இதுதான் இங்கே விளக்கமாக சொல்கிறேன். வேறு எதுவும் கிளாஸ் ஆஃப் கிரிமினல் கோர்ட்ஸ். அப்போ கிளாஸ் ஆஃப் கிரிமினல் கோர்ட்ஸ் என்னன்னு கேட்டால் செஷன்ஸ் கோர்ட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். சாரி, இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஜேஎம் என்னன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோர்ட். அதுதான் தெற்பாங்க சொல்லிக்கிறேன். வேற கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். சாரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். Judicial magistrate, judicial magistrate, judicial magistrate second, judicial magistrate second, executive magistrate, executive magistrate.
செக்ஷன் 6 என்ன சொல்லுன்னா இந்த 4 வகையான கோர்ட்டு பற்றி தான் சொல்லுது. கிளாஸ் ஆஃப் கிரிமினல் கோர்ட். இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் யாருன்னு கேட்டால் தாசில்தார் தான். நிர்வாக கோர்ட்டு தான் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அந்த தாசில்தார் தான் சொல்கிறாங்க வேற. அப்போ இவரும் ஒரு மேஜிஸ்ட்ரேட், தாசில்தார் மேஜிஸ்ட்ரேட் தான். எஸ், நிர்வாக மேஜிஸ்ட்ரேட். நிர்வாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. நிர்வாக மேஜிஸ்ட்ரேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அவ்வளோ. இந்த கோர்ட்டு யார் அப்படிங்கிறது கேட்டால் அரசாங்கம். இந்த கோர்ட் யார் அப்படின்னா செஷன்ஸ் கோர்ட் யார் அப்படின்னா ஹைகோர்ட் அமைப்பு. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் யார் அப்படின்னா அரசாங்கமும் ஹைகோர்ட்டு கலந்து ஆலோசனை செய்து அறிவிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து Section 7. Section 7 territorial division அப்படின்னு சொல்றாங்க. territorial division வட்டார அதிகாரம். அதிகார வட்டாரத்தில் இதுதான் தமிழ்ல டெரிட்டோரியல் டிவிஷன். ஜூரிடிக்ஷன் அதிகாரம். அதுபோல டெரிட்டோரியல் டிவிஷன். அப்போ டெரிட்டோரியல் டிவிஷனா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் செஷன்ஸ் கோர்ட் யாராக பிரிக்கப்படும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் டிவிஷன் இருக்கு. செஷன்ஸ் டிவிஷன் சொல்லுவாங்க, மாவட்டம் தான். செஷன்ஸ் ஆஃப் டிவிஷன்கள் டிஸ்ட்ரிக்டாக பிரிக்கப்படும். டிஸ்ட்ரிக்டாக பிரிக்கப்படும். அப்போ தேவைக்கேற்ப எல்லைகளும் மாற்றலாம். ஹைகோர்ட்டுனா எல்லைகளும் மாற்றலாம். ஹைகோர்ட்டுனா 2 கிளையாக இருக்குது. ஹைகோர்ட்டு இப்போ தமிழ்நாட்டில் 2 கோர்ட்டு ஹைகோர்ட்டு. மதுரை ஹைகோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டு. அந்த ஹைகோர்ட்டு பேஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அனுப்புகிறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அனுப்புறது தேவைப்பட்டால் பெருந்தன் அடிப்படையில் 7 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அதெல்லாம் வைக்கிறாங்க. அந்த டிவிஷனுடைய கோர்ட் அமைப்புகள் பற்றி தான் செக்ஷன் 7 சொல்லுங்க. சரிங்களா? அடுத்து செக்ஷன் 8. Section 8. Section 8 என்ன சொல்றதுன்னா கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் மாவட்ட நீதிமன்றம். கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் கோர்ட் அதுதான் சொல்றது. கோர்ட் ஆஃப் செஷன்ஸ். இந்த கோர்ட் ஆஃப் செஷன்ஸ்னா மாவட்ட நீதிமன்றம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு செஷன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனுக்கும் ஹைகோர்ட் செஷன்ஸை நியமிக்க ஹைகோர்ட் தான் செஷன் ஜட்ஜாக நியமிக்கிறாங்க. ஹைகோர்ட் தான் செஷன் ஜட்ஜை நியமிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு தேர்வு வச்சு. அப்போ அடிஷ்னல் செஷன் ஜட்ஜி மற்றும் அசிஸ்டன்ட் ஜுடிஷியல் ஜட்ஜிகளும் நியமிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு தான். அதைத்தான் அந்த செக்ஷன் 8 தெளிவாக சொல்லப்படுது. அந்த அதிகாரத்தை தான் சரி இவங்க என்ன கேஸ் விசாரிக்கலாம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி என்ன மாதிரி கேஸுகளை விசாரிக்க முடியும், எந்த வகையான தண்டனை கொடுக்குற கேஸை விசாரிக்க முடியும் கேட்டால் மர்டர், ரேப், டக்காய்டி, ஃப்ளைட் இன்ட்ரூஷன். இது போன்ற above 5 years உள்ள பனிஷ்மெண்ட் உள்ள வழக்குகள் அனைத்தும் இந்த நீதிமன்றம் விசாரணை. அப்போ செஷன்ஸ் கோர்ட்டு, ஏடிஜே கோர்ட்டு, ஏசிஏ கோர்ட்டு, சப் கோர்ட்டு இது எல்லாம் உதாரணமாக சொல்லிக்கிறாங்க. இந்த கோர்ட்டுக்கு எது விசாரிக்கும்? இந்த போன்ற வழக்கு மறுபடியும் பேசுட்டு 5 வருஷத்துக்கு மேலே தரணும்.
ரேப்புக்கு 5 வருஷத்துக்கு மேலே தான் தண்டனை, டக்காய்டிக்கும் 5 வருஷத்துக்கு மேற்பட்டு தான் தண்டனை, லைஃப் இம்ப்ரெஷன்மெண்ட்னா அது ஆயுள் தண்டனை. இது போன்ற வழக்குகளை மட்டும்தான் விசாரிக்கிற அதிகாரம் இந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கு பாவம். டெத் சென்டென்ஸ் கொடுத்த அதிகாரம், மரண தண்டனை கொடுத்த அதிகாரம் இந்த கோர்ட்டுக்கு உண்டு. இந்த அதிகாரம் அதுதான் சொல்லப்பட்டது. செக்ஷன் 9 கோர்ட்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இப்போ மேஜிஸ்ட்ரேட் வட்டாரங்கள் இருக்குது இல்லையா, அந்த வட்டம் இது போன்ற நீதிமன்றங்கள் எது போன்ற வழக்குகளை விசாரிக்கும் அப்படின்றது தான் செக்ஷன். அதனுடைய பவர் தான் இருக்கு. செக்ஷன் 9 இந்த கோர்ட் வந்து ஹைகோர்ட் என்ன பண்ணும், மாநில நிர்வாகத்துடன் கலந்து ஆலோசனை செய்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களை நியமனம் செய்யும். செக்ஷன் 9 The Court of Judicial Magistrate. Court of Judicial Magistrate. Court of Judicial Magistrate. Magistrate. அதுக்கு J1 J2 இதுவும் நீக்கப்படுது. இது ரெண்டுமே யார் கண்டினா ஹைகோர்ட்டு மாநில அரசுக்கு கலந்து ஆலோசனை செய்து இந்த போன்ற நீதிமன்றங்களை அமைக்கிறாங்க. சரி, இவங்களுடைய எந்த கேஸ் விசாரணை பண்ணுவாங்க, இவங்களுடைய ஃபங்க்ஷன் வேலை என்ன, இவங்களுடைய பணிகள் என்ன அப்படின்னா எஃப்ஐஆர் அடிப்படை கொண்டு விசாரிக்கப்படுகிற கேஸ் அனைத்துமே விசாரிப்பாங்க. அப்போ செஷன் கோர்ட்டுக்கு பவர் இருந்தால் அது உண்டு தான், அவங்களுக்கு அந்த அதிகாரம் தான். ஆனால் இன்கம் பவர் இருக்கிறது அவங்களுக்கு, அதனால தான் சொல்லப்படுது. எஃப்ஐஆர் அடிப்படையாக கொண்டு விசாரிக்கிற கேஸ் அனைத்துமே ஆரம்பத்தில் எஃப்ஐஆர் அடிப்படையாக கொண்ட கேஸ் அனைத்துமே ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் போகணும். அப்போ கான்ஸ்டியூஷன் எடுத்த இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டால் எஃப்ஐஆர் கேஸை கான்ஃபிடன்ஸ் எடுத்தல், கான்ஃபிடன்ஸ் டேக்கர். கான்ஃபிடன்ஸ் கேஸ்னா எஃப்ஐஆர் கொண்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு மேஜிஸ்ட்ரேட் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுதான் சரண்டர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, ரிமாண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, அதுதான் வேற எதுவும் இல்லை. கான்ஃபிடன்ஸ் எடுத்துனா கைது செய்தல், ரிமாண்டு அதான் ரிமாண்ட் சொல்கிறது. கான்ஃபிடன்ஸ் எடுத்தலாம் தான் ரிமாண்ட், கான்ஃபிடன்ஸ் எடுத்து கைது செய்தல், ரிமாண்டு, பெயிலு, இந்த வேலைகள்லாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் செய்யும். கான்ஃபிடன்ஸ் எடுத்து கைது செய்தல் அதிகாரம் அதிகாரம் வரல, வாரண்ட் போட்டாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு, இந்த கேஸுக்கு வரலன்னா கான்ஃபிடன்ஸ் எடுத்து அவங்க அரெஸ்ட் பண்ணுறான்னு சொல்கிறது. ரிமாண்டுனா அதை போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டு போலீஸ் சரண்டர் பண்ணுறாங்க, அதுதான் ரிமாண்ட் பண்ணுறாங்க. பெயில் என்ன பண்ணுவாங்க, நான் பெயிலுள்ள ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பெட்டி கேஸ் போட்டிருப்பான், ஒருத்தர் மதிக்க மாட்டான், ப்ரீவியஸ் பேசணும், இல்லைன்னா எழுபது ப்ராப்பர்ப்பா, இல்லை போலீஸ் எடுத்து பேசியிருப்பான், அவனை போய் ரிமாண்ட் பண்ண மாதிரி போயிட்டோன்னா அந்த கோர்ட்டில் அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஓன் பாண்டு இப்போ இருக்கிற சட்டத்தில் ஓன் பாண்டுன்னு கொடுக்கலாம். அவங்க சூரிட்டி கொடுத்து அப்படியே மேட்ச் கட்டிட்டு சட்டம் பற்றி வெளியே அனுப்புவாங்க. அதுதான் பெயில். ஜாமீன் போன்ற வழக்குகளை எஃப்ஐஆர் அடிப்படை கொண்டு வழக்கு விசாரிக்கிறது. செக்ஷன் 10 சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சிஜிஎம் சொல்லுவாங்க. இப்போ இவங்களுடைய பணி என்னன்னு கேட்டால் செக்ஷன் 10 சிஜிஎம் இதான். சிஜிஎம்னா என்ன, கிரிமினல் கோர்ட்டினுடைய தலைவர் தான் சிஜிஎம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் இருக்கும். இவருக்கு இருக்கிற பிடிஜே, இவர் தான் நிர்வாகத்தினுடைய தலைவர், மாவட்ட நிர்வாக ஜுடிஷியல் நிர்வாகத்தினுடைய தலைவர். ஆகலாம் அவருக்கு மேலும் ஒரு தனியார் கிரிமினல் கோர்ட்டுன்னா ஒரு தலைவர் இருக்கிறது, அவர் தான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இவரு என்ன வேலைன்னு
கேட்டால் இவருடைய வேலை என்னன்னு கேட்டால் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை கண்காணித்தல், வழக்குகளை மாற்றி அமைத்தல், வேற கோர்ட்டுக்கு மாற்றுறது, போகிறது, வேற இடத்துல விசாரின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தில் உள்ள வேற மேஜிஸ்ட்ரேட் விசாரிங்க, இல்லை இந்த கோர்ட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லி பவர் நிர்வாகத்தில் கீழமை நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட்டுகளை கண்காணித்தல் போன்ற வேலை தான் சிஜிஎம். கண்டிப்பாக இந்த கேள்வி அதிகமாக வரும் எக்ஸாம்பிள். ஏன்னா பெரும்பாலும் கேட்பாங்க இந்த கேள்வி அதிகமாக யாரும் குழப்பம் மாதிரி கேட்டாங்க. எனக்கு எப்போ ஒரு தடவை கேட்ட மாதிரி சேர்த்து நான் ஆட்டம் பண்ணியிருக்கிறேன். சிஜிஎம் தலைமை நீதிபதியுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஆனால் அட்டம் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன பதிவுனா கீழமை நீதிமன்றங்களில் மேஜிஸ்ட்ரேட் நிர்வாக நடுவர் குற்றவாளிகள் கீழமை நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டினுடைய நீதிமன்றத்தை கண்காணித்தல், கட்டுப்பாட்டில் அந்த நிர்வாகத்தை கண்காணித்தல், வழக்குகளை மாற்றுதல் போன்ற வேலைகளை செய்வது. அந்த வேலைகளுக்கு கண்ட்ரோல் இருக்கிறாங்க. அதனால் அவர்கிட்ட கேஸ் வித்தியாங்க, அவருக்கும் கேஸ் விசாரிப்பாங்க, அவருக்கு தகுதியான கேஸ் விசாரிக்க போகிறாங்க. அது இதோட எக்ஸாம் கொஸ்டின் கேட்டேங்கிறாங்க. நான் சொல்லியே இதே போட்டுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்பிள் இந்த கேள்வி கேட்டுறாங்க. சிஜிஎம் உடைய பணிகள் என்னன்னு கேட்டேங்கிறாங்க. மாடல் போட்டுறாங்க. எக்ஸாம் கொஸ்டின்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி ஹெட் சிஜிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இந்த கேஸ் சிஜிஎம்னா என்ன, அவருடைய வேலை என்ன அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாம்பிள் பார்க்கணும். செக்ஷன் 11 ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா ஒரு சிறப்பான வழக்குக்காக ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை நியமனம் செய்வது தான் ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இது யாரும் செய்வாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னால் ரயில்வே கேஸ் மற்றும் ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் அஃபென்ஸு, இப்போ போக்சோ அப்பெல்லாம் ஸ்பெஷல் கோர்ட் தான் வரும். இப்போ எஸ்சிஎஸ்லாம் ஸ்பெஷல் கோர்ட் தான் வரும். இப்போ மைனர் நிறைய பர்சன் பாலியல் இப்போ நிறைய நியூஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எந்த கோர்ட் போக்சோ ஸ்பெஷல் கோர்ட் எஸ்சிஎஸ்க்கு வந்து ஸ்பெஷல் கோர்ட் ஸ்பெஷல் அஃபென்ஸ் அட்ராசிட்டி வழக்கு எல்லாமே ஸ்பெஷல் கோர்ட் தான் போகும். இது சிறப்பு நீதிமன்றம். இந்த அந்த மாதிரி கோர்ட்டுக்கு தான் போய்ட்டு விசாரிப்பாங்க கேஸ். அந்த மாதிரி போவாங்க. இப்போ அந்த கோர்ட்டு வழக்குகள் தான் அந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்ட். ரயில்வே அஃபென்ஸ், ரயில்வே ஸ்பெஷல் ஆக்ட், இது ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் என்ற வழக்குகளையும் விசாரிக்க அதிகாரம் யாருக்கு வந்து ஸ்பெஷல் கோர்ட் உண்டு. அதான் செக்ஷன் 11. இந்த 11 கடைசி வரைக்கும் நியமிக்கலாம்னு கேட்டால் அதை சொல்ல முடியாது. ஒரு வழக்குக்காக உதாரணம் சைனிங்கிற ஒரு வழக்கு 2G அலைக்கற்ற வழக்கில் இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. மும்பையில் சிறப்பு நீதிமன்றம் 2G அலைக்கற்ற வழக்கை விசாரிப்பதற்காக ஆதாரம் மீது ஒரு சிறப்பு நீதிமன்றம் நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த வழக்கு விசாரிக்கிறதுக்காகவே அந்த ஒரு நீதிமன்றத்தை நியமித்தாங்க. அதுபோல இந்த வழக்குகள் கடைசி வரைக்கும் இருக்கலாம், இதே நீதிமன்றம் இருக்கலாம், அதை தள்ளி வைக்கலாம், இல்லை நிறுத்திடலாம், காலி செய்யலாம், இல்லை நீக்கலாம், அல்லது கேன்சல் செய்யலாம், இல்லை தற்காலிகமாக நிரந்தரமாக்கப்படலாம். அது அந்த வழக்குகள் சம்பந்தப்பட்டு காலங்கள் கொடுத்து தேவைப்படும் காலங்கள் இருக்கலாம். அதான் ஸ்பெஷல் சிறப்பு நீதிமன்றத்துடைய வேலை. செக்ஷன் 12 local jurisdiction of the judicial magistrate. Local jurisdiction of the judicial magistrate. Section 12. Local jurisdiction of the judicial magistrate. Jurisdiction of judicial magistrate. Judicial magistrate. இவங்களோட வேலை என்னன்னா, ஜுடிஷியல் எந்த பகுதி வழக்குகளை விசாரிக்கலாம், இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் வழங்குற உத்தரவு செல்லாது. அதாவது இது வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா லோக்கல் ஜுடிஷியல் உள்ளூர்லேயே வழக்குகள் அதான் சொன்னேன். ஸ்பெஷல் மேனேஜ்மெண்ட்னா ஸ்பெஷல் ஆக்ட்னா இந்த வழக்குகள் என்னென்னா லோக்கல் ஜுடிஷியல்னா முக்கியமான தருணத்தில் ஒரு முக்கியமான வழக்குகள் மட்டும் தான் தீர்ப்பு. இங்கே எல்லா வழக்கையும் விசாரிக்கலாம், ஆனால் முக்கியமான வழக்குகள் மட்டும் தான் விசாரிக்கலாம். ஆனால் முக்கியமான கருத்துக்கு முக்கியமான தீர்ப்பு எல்லாருக்கும் தான் விசாரிக்கும். இல்லை முக்கியமான தீர்ப்பு சொல்லலாம். அதுதான் செக்ஷன் 13
இந்த நேரத்தில் புகழ்னா அந்த அதை இன்னும் கேட்க மாட்டாங்க. செக்ஷன் 2 subordinate of judicial magistrate. Subordinate JM. இப்போ இதனோட படிகள் என்னன்னு கேட்டால் செஷன் ஜட்ஜு இது என்னன்னு கேட்டால் இது எப்படி கொண்டு வரலாம் கோர்ட்டுடைய வந்து செஷன்ஸ் கிரிமினல் கோர்ட்டை எப்படி மாவட்டம் தனியாக வகையாக பிரிக்கிறான்னு கேட்டால் எஸ்சி எஸ்சினா செஷன்ஸ் கே வச்சுருக்காங்க. எஸ்என்சி செஷன்ஸ் கீழே என்ன பண்ணுங்க சிஜிஎம் கீழே. அப்போ சிஜிஎம் கீழே என்ன பண்ணுங்க ஜேஎம்ஜி ஜேஎம் 1க்கு அப்புறம் இதுக்கு கீழே என்ன இருக்குது ஜேஎம் 2. இந்த கோர்ட்டு வகைகள் தான் இதை பிரிச்சு போகிறது. சபார்டினேட் கோர்ட்டுடைய வகைகள் தான் சொல்கிறாங்க. எஸ்சினா செஷன்ஸ் கோர்ட்டு, ஜேஎம் செஷன்ஸ் ஜட்ஜம்ல சிஜேஎம், சிஜேஎம் கீழே ஜேஎம், ஜேஎம் உள்ள செகண்ட் கிளாஸு. நான் இந்த சைடில் நான் அதில் போட்டுக்கிறேன். ஆனால் இந்த மேஜிஸ்ட்ரேட் எல்லாமே இந்த செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜு வந்து ஹைகோர்ட் ஆர்டர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுவோம். அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் காமனாக எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான். ஆனால் செஷன்ஸ் கோர்ட்டு ஹைகோர்ட் கீழ் செயல்படும். செஷன்ஸ் கோர்ட்டு ஜிஜிஎம் கீழ் செயல்படும். செஷன்ஸ் கோர்ட்டு சிஜிஎம் வந்து செஷன்ஸ் கோர்ட்டு கீழே செயல்படுவாங்க. சிஜிஎம் ஜேஎம் ஜிஜிஎம் கீழே செயல்படுவாங்க. ஜெகன் கிளாஸ் இவங்களுடைய கருத்து இவங்க ஈக்குவலாக வருவாங்க. இவங்களுடைய விசாரணை இதான் செக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இருக்குது. செக்ஷன் 14. செக்ஷன் 14 என்ன சொல்றேன்னா அதான் சொன்னேன் பிஎம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னா என்ன? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டர், நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வட்டார தாசன் தான் வித்தியாசம். இது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். இவங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஜேஎம், அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஏடிஎம், டிஎம், மேடிஎம், அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மேஜிஸ்ட்ரேட், சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட், எஸ்டிஎம், அதர் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு கைண்ட் சப்ஜெக்ட் வகை இருக்குது. இவங்களுடைய டியூட்டிஸ் என்னன்னு கேட்டால் லா அண்ட் ஆர்டர் வகையில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரிவென்டிவ் ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பப்ளிக் பீஸ். இப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க கேட்டால் அதாவது எக்ஸ்பிளனேஷனில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் தாசில்தாரும் கலெக்டருக்கும் 3 பேர் சேர்ந்து அந்த ஏரியாவுடைய கலவரத்தை ஒரு நாள் 103 தடை உத்தரவு போடுவாங்க. 140 தடை உத்தரவுன்னு சொல்லிட்டு ஊரடங்கு உத்தரவு அது போன்ற இதெல்லாம் கலவரத்துக்கு தான் செய்யணும். இந்த பிரிவு தான் செய்யணும். அவங்க வகை தான் 144 தடை உத்தரவு பழைய சட்டத்தின் அடிப்படையில். இப்போ இதில் வந்து வேறு எல்லாம் தடை 180 தடை உத்தரவு. அப்போ பின்னாடி கிடைக்கும் விளக்கமாக சொல்லுவோம். அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜேஎம் ஏடிஎம், எஸ்டிஎம், அதர் ஜேஎம், அதோட வகைப்பாடு தான் சொல்லணும். இவங்களுடைய டியூட்டி என்னன்னு கேட்டால் எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பிரிவினைக்காக மாணவர்கள் ஒரு கட்சிக்காரர்கள் ஊர் மக்கள்லாம் போட்டாங்கன்னா அந்த இடத்துல போய்ட்டு அமைதி நிலையத்து சட்ட ஒழுங்கு பாதுகாத்து அந்த பாடத்தில் என்ன பண்ணிருக்காரு நடவடிக்கை அதிகாரம் பண்ணிருக்கு. பப்ளிக் பீஸ் பொது அமைதி, பொது நல அமைதின்னு சொல்லுவாங்க. பொது இடத்துல அமைதி நிலையங்கள் போன்ற வேலைகளை இருக்கிறாங்க. அந்த இடம் தான் இது. ஓகேச்சா எடுத்துங்களா? அடுத்து அடுத்து 15 15
அது செக்ஷன் 15 செக்ஷன் 15 என்ன சொல்லுன்னா ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அப்போ ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னா என்ன? ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்னன்னா சிறப்பு நிர்வாக நடுவர் தான் அவருக்கு அர்த்தம். அப்போ சிறப்பு நடுவர் அலுவலர்னா இப்போ இவருக்கு என்னென்ன வழக்குகள் விசாரிக்கலாம்? அரசு குறிப்பிட்ட பகுதிகள் அல்லது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை நியமிக்கலாம். நேற்று அதுதான் இவர்களுடைய ஸ்பெஷல் மேஜிஸ்ட்ரேட் நிர்வாகம் தான் எலெக்ஷன் டியூட்டி, பெஸ்ட் செக்யூரிட்டி, டிஸ்கஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதுதான் இது போன்ற இடங்கள் தான் பண்ணுவேன் நான். எலெக்ஷன் டியூட்டி ஃபெஸ்டிவல், செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது மூணே அவங்களோட வேலை. இது போன்ற சம்மந்தப்பட்ட வேலைகள் மட்டும் தான் பார்ப்பாங்க. சிறப்பு தேவைக்காத மாதிரி இப்போ ஒரு கன்னியாகுமரி பிரச்சனைலாம் சொல்லலாம், அங்கே நான் நடக்கும். அப்போ ஃபெஸ்டிவல் அங்கே ஸ்கூலில் அங்கே எதிராச்சும் பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுக்காக அது ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷனுக்கு ஒரு டோட்டாக அவங்களுடைய மீன் பண்ணுற நியமனம் வச்சு அவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சிறப்பு பாதுகாப்பு வழங்குறது தான் அந்த வழக்குகள் விசாரிப்பாங்க. அதான் ஃபெஸ்டிவல் செக்யூரிட்டி, எலெக்ஷன் டியூட்டியில் எதாச்சும் நாடு முன்னாடி பார்ப்பாங்க. எலெக்ஷன் டியூட்டி அது காமன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஆமாம், அதோட நிர்வாகத்தன்மை கட்டுப்பாடு எல்லாமே தெரியும். அதுதான் இது. செக்ஷன் 16 லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ரெஜிஸ்டர் தான் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். செக்ஷன் 16 STM சப்டிவிஷன் சொல்லுவாங்க. இலைக்கள் மட்டுமே சரி, ஒரு குறிப்பிட்ட இலைக்களோட வந்து செயல்படுறது தான் STM. இவங்க வந்து STM சொல்லுவாங்க. இந்த அந்த அளவுக்கு அவங்க பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. இது பற்றி வேறு ஆஃபீஸ் சொல்லிட்டோம், மேலே சொல்லிட்டோம். சப்டிவிஷனுக்குள்ள அதாவது வட்டாரம், தோட்டம், தாசில்தார், வட்ட தாலுகா அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. அவங்க ஃபங்க்ஷன் ஆகும். செக்ஷன் 17 சபார்டினேட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ERP ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் நியமிக்கப்படுவார். அடுத்தது செக்ஷன் 17 சபார்டினேட் இதுதான் டீப்பாக அதை கேட்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம் கேட்டால் இந்த கோர்ட் யார் இருக்கிறாங்க, இந்த கோர்ட் யார் இருக்கிறாங்க, இது என்ன கோர்ட் செக்ஷன் என்ன தான் வேற ஒன்றும் கேட்குறாங்க. இதில் வந்து அதிகம் கேட்குற நான் தெரிஞ்சுட்டா போகணும். இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும். அப்போ உங்களை பேசல ஓட இதில் வந்து யார் பண்ணுறாங்கன்னா சபார்டினேட் ஸ்டேட் கவர்மெண்ட்
அதுக்கு இல்லை டிஎம் தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சொன்னேன். அதான் அடுத்தது அடிஷ்னல் ஏடிஎம். ஏடிஎம்னா அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அடுத்தது அதான் தாசில்தார். சார் தாசில்தார் ஈசி நிர்வாக அதிகாரி இஎம். இஎம்னா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னா இவங்க அனைவருமே டிஎம்க்கு கீழ்படுவார். டேரெக்டாக இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அனைவருமே இவங்களுக்கு கீழ்பட்டு தான் நடக்கும். ஆனால் கரெக்ட் ஒரே பண்ணி தான் நடக்கும் அப்படின்னு அவ்வளோதான். செக்ஷன் எழுதிச்சா இந்த ஆட்சி அவங்க கார் வலிக்குது. அவங்க எப்படி நடக்குதோ புரியுது சொல்லுவா நடக்கிறத நினைக்கிறான். செக்ஷன் 18 செக்ஷன் 18 என்ன சொல்லுன்னா பப்ளிக் ப்ராசிக்யூஷன். பப்ளிக் ப்ராசிக்யூஷன் அதான் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் தான் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் சொல்லுவாங்க. அவர் பற்றி பப்ளிக் ப்ராசிக்யூஷன் யார்? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒரு பப்ளிக் அரசாங்க வழக்கறிஞர் நியமிக்கப்படுவார். அதுதான் அவர்லாம் வேற யாரும் இல்லை. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். The public prosecutor appointed to the state government public prosecutor, APP additional public prosecutor. இவங்க ரெண்டு பேரும் யார் நியமிக்கிறாங்கன்னா இதான் இன்னொரு விஷயம் பிபி ஏபிபி. இது காமனாக எக்ஸாம் வருதுல்ல, அதாவது ஏபிபி கிடைச்சாலும் காமனாக எக்ஸாம் எழுதுவோம். அதாவது ஏபிபி சிவில் ஜட்ஜு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜெலாம் கால் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் ஏபிபி இப்போ 45 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதுபோல் ஏபிபி செலக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் வச்சு தான் எடுத்துருக்காங்க. இது அரசாங்கம். இவங்க ரெண்டு பேருக்கு யார் கொடுத்துருக்கோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க அப்பாயின்மெண்ட் பை appointment by state government. State government appointment. அரசின் சம்பளம் அரசாங்க வழக்கு சம்பளம் அத்தனையும் இவங்க ரெண்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. செக்ஷன் 19 ஏபிபி அப்படியே தான். இது ஒன்றும் இல்லை. செக்ஷன் 19 18 பிபி பற்றி சொல்லுது. 19 ஏபிபி பற்றி சொல்லுது. அதான் ஏபிபி தானே, ரெண்டும் ஒன்று தான். அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இதான் அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இது ரெண்டுமே யாரு? இவங்க ரெண்டுமே யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எலெக்ஷன். இவங்களுக்கு எலெக்ஷன் தேர்ந்தெடுத்து இவங்க கட்சி சார்பாகவும் ஆளுங்கட்சிகளுக்கு தர அதிகாரத்தின் அடிப்படையில் தெரிவிக்கணும். அவ்வளோதான் சிம்பிள் விஷயம். இப்போ நம்ம சிம்பிளாக புரிஞ்ச ஒரு விஷயம்னா செக்ஷன் 18 பிபி பற்றி சொல்லுது, செக்ஷன் 19 ஏபிபி பற்றி சொல்லுது. இவ்வளோதான். இது ரெண்டுமே அரசாங்க சம்பந்தப்பட்ட வழக்குகள் தான் சரிங்க கூட ஆஜராக. மேஸ்டர் ஒரு ஏபிபி பற்றி மேஸ்டர் ட்ரையலுக்கு சாரி Mass Report Trial is required. Section 20 Director of the Prosecution. Director of the Prosecution. Section 20 இது டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு வேலை டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் வேலை. இவங்க ரெண்டு பேருக்கு டைரக்ஷன் ரெண்டுமே என்னன்னா மாவட்ட வழக்கு அரசு வழக்கு பேர்.
ப்ராசிக்யூஷன் சிஸ்டம் திறம்பட நிர்வாகித்தல், மாவட்ட வழக்குகளை நிர்வகித்தல், பப்ளிக் ப்ராசிக்யூஷன் பணி ஒழுங்குகளை ஒழுங்குகள், வழக்குகளின் தரத்தை கரெக்டாக வருது அரசாங்கத்தின் தவறக்கூடாதுக்காக அவங்க அரசாங்கத்திற்காக ஒரு குற்றவாளி தண்டனை வாங்கி கொடுத்து இது பண்ணுற ஒரு வழக்கு கண்காணித்து வழங்கணும் தான் பற்றி சொல்லலாம். அந்த வழக்கு தான் சரி, இது எல்லாமே பார்க்கணும். இப்போ இதில் எல்லாம் முக்கியம். இதில் எது முக்கியன்றத டிஎன்பிசி சிவில் சர்ச்சில் 2 பேர் 2 டிஸ்ட்ரிக்ட் சர்ச்சிலையும் கேட்குறாங்க கொஷின், டிஎன்பிசியில் சிவில் சர்ச்சிலையும் கொஷின் கேட்குறாங்க. அப்போ என்னென்ன செக்ஷன் முக்கியம் இதை மட்டும் ப்ரிப்பேரன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கிய ஒரு இம்பார்ட்டன். இப்போ 6 வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன். அந்த செக்ஷனில் எது முக்கியம், இது எக்ஸாமுக்கு எது கேட்பாங்க அப்படின்ற ஒரு மேலோட்டம் அது மட்டும் இம்பார்ட்டன் நம்ம சொல்லிடுறேன் முடிச்சு வச்சாங்க. இப்போ முக்கியமான செக்ஷன் மட்டும் சொல்கிறேன், அதை பார்த்துங்க. டிஎன்பிசி செக்ஷன் டிஎன்பிசிக்கு சிவில் ஜட்ஜிக்கு பை பிஜேபி இது 2க்கும் என்னென்ன செக்ஷன் முக்கியம் இந்த சாப்டர் 2ல அப்படின்னா செக்ஷன் 6, 8, 10, 11, 14, 18, 19, 20 இந்த அத்தனை செக்ஷன் கொஞ்சம் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் இந்த சாப்டர் 2ல ப்ரிப்பரேஷனில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும். ஆமாம் படிக்க வேண்டாம், இதை மட்டும் கவனம் செலுத்துங்க. அதிகமாக அப்படிங்கிற அர்த்தம். இதிலிருந்து பெரும்பாலும் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கு கேட்பாங்க, சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. டிஎன்பிசி இந்த டிஎன்பிசி கால் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். அதனால் இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ இது முக்கியமான செக்ஷன் இதுதான். இதிலிருந்து கண்டிப்பாக கட்டாயமாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. செக்ஷன் 19 கேட்கலாம், 19 கேட்கலாம், 18 கேட்கலாம், 10 கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இது யாருக்கும் யோசிக்காத கேள்வி. ஏன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. 10 கேட்கலாம், இந்த 8 கேட்கலாம், 6 கேட்கலாம். அதனால் இந்த கொஸ்டின் இந்த சாப்டர் 2ல இந்த செக்ஷன்ஸ் மட்டும் முக்கியத்துவம் படித்து படிக்க கொஸ்டின் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. எனக்கு போன தடவை இதை கேட்டாங்க, ஏபிடி கேட்டாங்க. ஏபிடி வந்து 19 கேட்டாங்க. ஏபிடியோடைய வேலை தான் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் இவ்வளோ நேரம் ஒத்துழைப்பு தந்ததுக்கு இந்த வீடியோவை சிறப்பாக பார்த்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுப்பதற்கு கேமராமேனாக இருந்து செயல்படும் இந்த அன்பு அம்மையார் அவர்கள் ப்ரொஃபஸர் எனக்கு